வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு அறுசுவை 6 சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பச்சை மஞ்சளை வச்சு ஊறுகாய் பார்க்க போறோம். பச்சை மஞ்சள் பொதுவாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. மஞ்சள் வந்து கிருமி நாசினி. அந்த காலத்தில் அதனால தான் மஞ்சள் ஊறுகாய் போடுவாங்க. இப்போ நம்ம நடைமுறையில் ரொம்ப மஞ்சள் ஊறுகாய் போடுறது இல்லை. ஸோ இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ இந்த கொரோனாவோட தாக்குதல் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை நமக்கு உருவாக்கணும்னா இதை மாதிரி நம்ம பச்சை மஞ்சளில் ஊறுகாய் போடணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிறைய புதுசாக ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குற விதமாக நம்ம ஒரு ஊறுகாய் பண்ணி காமிக்க போகிறோம். இந்த ஊறுகாய் வந்து சப்பாத்தி தோசை எது கூடனாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அந்த ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் 1.5 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வருது. கடுகு போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா ஏற்கனவே கடுகு பவுடர் போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு வாசனைக்காண்டி போட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நுர வர சமயத்தில் கொஞ்சோண்டு பெருங்காயம் போடணும். பெருங்காயம் வந்து ரொம்ப நல்லது. ஊறுகாயில் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம என்ன பண்ணோம், நல்ல தொலியை சீவி வச்சுருக்கிற பச்சை மஞ்சளை அதோட ஆட் பண்ணுறோம். இது வந்து எப்படின்னா நான் இளம் பச்சை மஞ்சளாக எடுத்திருக்கேன். இந்த இளம் பச்சை மஞ்சள் போட்டோம்னா என்னென்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப பச்சை மஞ்சள் வாசனை தெரியாது. இளம் மஞ்சளுக்கு வந்து ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முத்தின மஞ்சளை விட இளம் மஞ்சள் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கிட்டுருக்கு. இது எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது, சின்ன மஞ்சளாக எடுத்துருக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும். தொளி சீவுறது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குமே தவிர, ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி கேரட் மாதிரியே இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சள் நிறைய பெண்கள் பூசிக்கோங்க. இந்த கேன்சர் அவேர்னஸ் டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, மஞ்சள் நிறைய இன்டேக்கும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கேன்சர் வந்து வராதுங்கிறாங்க. இப்போ பெண்கள் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஸோ வந்து முன்னாடி காலத்து மாதிரி நம்ம மஞ்சள் பூசிக்கிற ஹேபிட் போயிடுச்சு. ஸோ இன்டேக் நிறைய எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. கிருமி நாசினி மெயினாக மஞ்சள். இந்த மஞ்சள் தினம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது குழந்தைங்களுக்கு இதை மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுங்க. கேரட் சாதம் மாதிரி மஞ்சள் சாதம் கூட பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு ஈக்குவலாக வந்து அதோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி மாங்காய் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் இஞ்சி வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான். குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால இதோட சேர்த்துருக்கேன். இது மாங்காய் இஞ்சி வந்து நல்ல டைஜஷன் ஆகிற தன்மை உள்ளது. மாங்காய் இஞ்சி வந்து நீங்கள் குவான்டிட்டி வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டால் போகிறோம். மஞ்சள் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா மாங்காய் இஞ்சி வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு கம்மியாக என்கிட்ட அவைலபிளாக கம்மியாக இருந்ததுனால நான் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இப்போ வெளியில் எங்கேயும் போக முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால மாங்காய் இஞ்சி என்கிட்ட இருந்த அளவுக்கு தகுந்தாப்புல நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸோட குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊறுகாய்க்கு பொதுவாகவே வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய இருக்கோ அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. நீங்கள் நல்லா வதக்கிடணும். இதில் வந்து நான் அடிஷ்னலாக வந்து மாங்காய், பச்சை மாங்காய் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் புளிப்பு மாங்காய் உள்ளது, புளிப்புக்காண்டி சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் துருவி வச்சுருக்கேன் சாப் பண்ணி. ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி வந்து நார்மலாக சேர்க்குற இஞ்சி தான். இது வந்து டைஜஷனுக்காண்டி, இது வந்து என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை இது பண்ணுறது. இப்போ கொரோனா ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனால நம்ம இதை மாதிரி டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டா தான் நம்ம அதுகிட்டேருந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த குழந்தைங்களுக்கு இதை மாதிரி கொடுங்கங்கிறேன். இதை மாதிரி நீங்கள் எல்லாம் மிக்சடாக பண்ணி கொடுக்கும்போது இதில் வெஜிடபிள்ஸ் போட்டு கூட கொடுக்கலாம். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே அவங்க தொட்டு சாப்பிட்றாப்புல இருக்கும்.
இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மஞ்சளை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மிக்சட் வெஜிடபிள் பிக்கிள் மாதிரி இருக்கும். இதுலேயே உங்களுக்கு ரொம்ப வீட்டில் பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பட் அதை மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்லி வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 வீக் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15-20 நாள், ஒரு மாதம் கூட வச்சுருக்கலாம் நிறைய நீங்கள் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. கடைசியாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் புளிய போகிறோம். அந்த சூட்டில் சூடாக இருக்கும்போது, அடுப்பு எரியாமல் இருக்கும்போது லெமன் ஆட் பண்ணுறோம். இது ஒரு மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடுகையும் வெந்தயமும் வந்து நல்லா ஒன்றா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் திரிச்சு. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் கடுகுக்கு 10 வெந்தயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 1/2 கிலோ மஞ்சளுக்குன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு 2 ஒன்றா திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் மஞ்சளோட குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல இந்த ரேஷியோ கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. காரமும் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல காரம் சேர்க்குறவங்களா இருந்தால் நல்ல தாராளமாக நல்ல நிறைய காரப்பொடி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போடலாம். இதுக்கு வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இந்த கடுகும் வெந்தயமும் போட்டதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய்க்கு வாசனை கொடுக்கறது மட்டும் இல்லை, குளிர்ச்சி வேறு. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஊறுகாய் சாப்பிட்டோம்னா ரொம்ப வந்து சூடுன்னு சொல்லுவாங்க, மாங்காய் இஞ்சி இதெல்லாம். அதனால இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் சேர்க்குறது வந்து அது குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. நான் வந்து இப்போ மாங்காய் அவைலபிளாக இருந்ததுனால நான் மாங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட மாங்காய் இல்லைன்னா நீங்கள் வந்து இதே ஊறுகாயை வந்து லெமன் சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சும் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா அப்படி கடையில் நீங்கள் வாங்குகிற ஊறுகாய் மாதிரியே இருக்கும். அது வந்து நல்ல ஃபைனாக அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல தொக்கு பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு நல்ல பைண்ட் ஆகி வர சமயத்தில் நீங்கள் வந்து நல்ல சுருளை வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை மாதிரி சுருளை வதக்கினீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஆயிரும். நல்ல எண்ணெய் தனியாக அப்படி வர்ற சமயம்தான் இது வந்து நல்ல பக்குவம். அந்த சமயத்தில் நீங்கள் நல்ல ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமனில் 1/2 லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா பாதி பழ ஜூஸு, அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றணும். இப்போ இது நீங்கள் 1/2 கிலோ மஞ்சள் எடுத்துருந்தீங்கன்னா 2 பழம் முழு பழம் புளியணும். இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இந்த சூடு ஆறின அப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 15 டேஸ் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மந்த் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றோம். இதே மாதிரி கெட்டியாக புளியை கரைச்சி பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வைக்கணும். நல்ல புளி தண்ணி கொதித்து நம்ம புளி காய்ச்சல் பண்ணுறாப்புல நல்ல சுருளாக பண்ணி வரும்போது கடையில் வரக்கிற பிக்கிள் மாதிரியே இருக்கும். அதை மாதிரியும் நீங்கள் பண்ணி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாயை வந்து நீங்கள் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருக்கேன். இந்த காரப்பொடி வந்து ஏன் கம்மியாக சேர்த்துருக்கேன்னா, ஏற்கனவே நம்ம இஞ்சி வேறு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம லெமன் விடுறதுனால இது பார்ப்பீங்க குவான்டிட்டி கம்மியாக இருக்கே, காரப்பொடி ரொம்ப இருக்கிறாப்புல தெரியும் உங்களுக்கு. ஆனால் லெமன் விட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் ஈக்குவலாக ஆயிரும். இப்போ வந்து புளி கரைச்சி பண்ணின ஊறுகாயை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த புளியில் பண்ணின ஊறுகாய் வந்து இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா நல்ல புளியில் வெந்திருக்கு. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸும் நல்ல புளியில் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்ல காரப்பொடி எல்லாம் போட்டு சுருளை எண்ணெய் விட்டு எடுத்தோம்னா இதை மாதிரி இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம்னாலும் கெடாது, ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா. இதை மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல மிக்சியில் அரைச்சதுனால நல்ல இது பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் என்ன இது தேவையோ அது கலந்துக்கலாம். மாங்காய் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் மாங்காய் இஞ்சியும் வெறும் மஞ்சளும் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் பியூர் மஞ்சளில் கூட இதை பண்ணலாம். இது வந்து நல்ல நல்லெண்ணெயில் நிறைய மிதக்க விட்டு நல்லா வதக்கினீங்கன்னா கெட்டே போகாது. இந்த புளி வச்சு பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும் இந்த ஊறுகாய். இப்படி ஃப்ரெஷ்ஷாக இப்படி பண்ணுற ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நீங்கள் ஃபுட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த 2 மெத்தடும் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அறுசுவை 6 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.